உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருப்பது கற்புக்கரசி கண்ணகி. வருகின்ற 12/5/2025 திங்கட்கிழமை அன்று கற்புக்கரசி மங்களதேவி கண்ணகி அம்மனின் முழுநிலவு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா எப்படி உருவானது என்று கற்புக்கரசி கண்ணகி கோட்டத்திற்கு பயணிப்போம் வாருங்கள். கற்பனைக்கும் எட்டாத கற்பின் இலக்கணமே, கற்றவர்கள் சொற்களிலும் கல்லாதோர் நெஞ்சினிலும் நிற்கின்ற நீதி தேவி நீ என்றால் கண்ணகியே. நற்றவத்தின் நாயகியே, நாளெல்லாம் போற்றி உன் பொற்சிலம்பை பாடுகின்றோம். பெண் இனத்தில் நீ புரட்சி, கொற்றவனால் நீ விட்ட கண்ணீர் நெருப்பாகி குற்றம் புரிந்தோரை மதுரையையும் சுட்டெரித்த கொற்றவையே, நற்றமிழே வேண்டுகின்றோம் உன் அருளை. காலத்தின் ஆளுமையையும் கடந்து நிற்கின்ற கன்னித் தமிழால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம் என்ற சிறப்பதிகார காப்பிய மாதரசியும் காவிரி பூம்பட்டினத்தின் கற்புக்கரசியுமான அன்னை கண்ணகியின் பாதங்களை தொட்டு தொடங்குகின்றோம் அவர்களின் வரலாற்றை. ஒரு நாள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற அரசன் தன் மணிமண்டபத்தில் அமர்ந்திருக்கின்றான். அவன் மகன்கள் செங்குட்டுவனும் இளங்கோவும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அரசருக்கு இக்கட்டான நிலைகள் வரும்போதெல்லாம் தக்க சமயத்தில் வந்து நின்று இன்று நடக்கப் போவதையும் நாளை என்ன நடக்கும் என்பதையும் சொல்லக்கூடிய வல்லமை படைத்த அந்த ஜோதிடர் மன்னனை வணங்கிக் கொண்டே சபைக்கு வருகிறார். அரசர் அவரை அன்புடன் வரவேற்க அவரது பிள்ளைகளும் வணங்குகின்றனர். ஜோதிடரை பார்த்த மன்னன், ஏதேனும் விசேஷ செய்திகள் இருக்கிறதா? இருப்பதால் தான் இந்த வேளையில் தாங்கள் வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள், என்ன செய்தி? அதற்கு ஜோதிடர், மன்னா, தங்களின் யூகம் சரிதான். ஆனால் நான் கொண்டு வந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களோ என்ற சந்தேகமும் இருக்கிறது. இருப்பினும் நான் போட்ட கணிதத்தில் இயற்கைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை என் மனம் புரிந்து கொள்ள எத்தனையோ முயற்சிகளில் ஈடுபட்டு அலைந்தது. ஆனால் இப்பொழுது வரை அதற்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லித்தான் தீர வேண்டும். இதை கேட்ட மன்னனோ, என்ன இது, ஒரு பீடிகை போட்டு நாடகத்தை தொடங்குவதைப் போலல்லவா இருக்கிறது உங்கள் பேச்சு? எதா இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் கணிதம் இதுவரை பொய்த்ததில்லை, இனியும் அப்படித்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜோதிடரோ, அரச பெருமானே, தங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளக்கூடிய மூத்த மகன் செங்குட்டுவன் என்றாலும் இளைய மகனான இளங்கோவுக்குத்தான் ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய அத்தனை தகுதிகளும் அங்க இலக்கணங்களும் இருக்கிறது என்று கூறுகிறார் ஜோதிடர். இதிகாசத்தில் ராமனும் லட்சுமணனைப் போல வளர்ந்து கொண்டிருந்த அண்ணன் செங்குட்டுவனுக்கும் தம்பி இளங்கோவுக்கும் அந்த செய்தி அவர்களை வருத்தமடைய செய்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையில் செங்குட்டுவனின் முகம் வாட்டமடைந்ததை கண்ட இளங்கோ, என்ன ஜோதிடரே, நீங்கள் சொல்வது சரிதானா? அண்ணன் இருக்க தம்பி அரசனாவதா? இது முறையாகுமா? நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பார்த்தீர்களா? என்ன நினைப்பார்கள், எப்படி நினைப்பார்கள் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படி கேள்விக்கணைகளை தொடுத்த இளங்கோ எந்த பதிலுக்கும் காத்திராமல் அண்ணன் செங்குட்டுவனை பார்த்து, அண்ணலே, தாங்களே இந்த நாட்டின் மன்னனாக முடிசூட்டி கொண்டு ஆட்சி புரிய வேண்டும். நான் இப்பொழுதே அரண்மனை வாழ்க்கையை துறந்து துறவரம் செல்கிறேன் என்று புறப்பட்ட போது அனைவரும் தடுக்கிறார்கள். இருப்பினும் நான் சந்தோஷமாகத்தான் செல்கிறேன். இதைவிட எனக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் குணவாய் கோட்டத்தில்தான் என் காலத்தை கழிக்கப் போகிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் என்று போகிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி சென்றவர் தன் மனத்தை முழுமையாக துறவரத்தில் ஈடுபடுத்தியதால்தான் இணையற்ற கவி அரசனானார். இளங்கோ என்ற பெயரும் காலப்போக்கில் இளங்கோ வடிகள் என்று உயர்ந்தது. அண்ணன் அங்கே நாட்டை ஆள்கிறார், தம்பி இங்கே காட்டை ஆள்கிறார். ஒரு நாள் செங்குட்டுவன் தன் மனைவி வேண்டுமான் என்பவளின் வேண்டுகோளுக்கிணைந்து
மலை வளத்தையும் நதி வளத்தையும் இயற்கை அழகையும் காண சென்றபோது அவர்களோடு மதுரை சங்கப் புலவர் சாத்தனாரும் வருகிறார். செங்குட்டுவன் தன் தம்பி இளங்கோவடிகளையும் அழைத்து கொண்டு திரும்பும் திசையெல்லாம் மலைகளும் வளங்களுமாக காட்சி தரும் திருசெங்குன்றத்துக்கு செல்கின்றனர். அவ்விடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த குன்றக்குறவர்கள் தாங்கள் தேடிய பொருட்களை சுமந்து வந்து கொண்டிருந்த போது அரசனையும் மற்றவர்களையும் பார்த்து வணக்கம் செய்கின்றனர். அதிலே ஒரு பெண் மன்னனை பார்த்து, அரசே, மலைகளும் மரங்களும் நிறைந்திருக்கும் இந்த காட்டில் அதோ அந்த உச்சி மலையில் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் ஒற்றை மார்பை இழந்து பேரழகி தலைவிரி கோலத்தோடு இருந்ததை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அன்றிலிருந்து அந்த பெண்ணே எங்கள் குலதெய்வமென நினைத்து வணங்கிய போது ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு தேர் வந்தது. இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஆச்சரியம் அது. அதிலிருந்து இறங்கிய தேவர்கள் ஒரு மனிதனோடு வந்தார்கள். அந்த மனிதன் தான் அந்த பெண்ணின் கணவன் என்ற அந்த பெண் தெய்வத்தின் எண்ணத்தில் இருந்தும் நடவடிக்கைகளில் இருந்தும் எங்களுக்கு தெரிய வந்தது. வந்த தேவர்கள் அந்த பத்தினி தெய்வத்தை அழைத்து கொண்டு வான் நோக்கி சென்றதையும் வியப்புடன் பார்த்தோம். உலகத்தில் இப்படி ஒரு அதிசயத்தை யாரும் பார்த்திருப்பார்களா என்றும் எங்களுக்கு தோன்றியது. எத்தனையோ சித்தர்களும் யோகிகளும் அறிஞர்களும் ஞானிகளும் வானுலகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் மனித குலம் ஏனோ தானோ என்று நினைத்தது எவ்வளவு தவறு என்று அந்த காட்சியை நேரில் கண்ட பிறகுதான் தெய்வ நம்பிக்கை எங்களுக்கு மேலும் அதிகமானது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாத்தனார் மதுரையில் கண்ணகிக்கு நடந்த கொடுமையின் வரலாற்றை செங்குட்டுவன், இளங்கோவடிகள், வேண்மான் ஆகியோருக்கு தெளிவாக சொல்கிறார். குன்றக்குறவர்களும் சாத்தனாரும் சொன்ன அந்த கதையின் அவலத்தை கேட்டதால் இளங்கோவடிகளின் இதயத்தில் உருக்கம் ஏற்பட்டது. அந்த உருக்கமே கற்புக்கரசி கண்ணகியின் கதை சிலப்பதிகாரம் என்ற வடிவத்தில் காப்பியமானது. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே இன்று வரை சோழ நாட்டில் பொன்னி நதி என போற்றப்படுகின்ற காவிரியாறு கடலோடு கலக்குமிடம் காவிரி பூம்பட்டினம். அன்று குபேரபுரியாக இருந்த பூம்புகார் நகரம் கப்பல்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் அளவுக்கு வாணிபம் உயர்ந்திருந்த காலம். அனைத்து வளங்களும் செழித்து விளங்கும் அந்த பூம்புகார் நகரில் மானாய்க்கன் என்ற பெருங்குடி வணிகன் வாழ்ந்து வந்தான். கணக்கற்று தான தர்மங்கள் செய்து வந்த அவனுக்கு கண்ணகி என்பவள் மகளாக பிறந்து 12 வயதினை அடைந்தாள். பெண்ணுக்கு பெண்ணே போற்றும் பேரழகு மிக்கவள். அமைதியிலே அவள் ரிஷிபத்தினிகளை போன்றவள். குணநலத்தில் அவளுக்கு நிகரான ஒரு பெண் அந்த குலத்திலே இருக்கிறாளா என்பது சந்தேகம்தான். அதே புகார் நகரத்தில் சோழ பேரரசனால் மதிக்கப்பெற்ற பெரும் செல்வந்தன் மாசாத்துவான். அவன் மகன்தான் கோவலன். கண்ணகிக்கும் கோவலனுக்கும் ஒரு நல்ல சுபவேளையில் திருமணம் நடந்தது. அந்த திருமண விழாவை நகரமே கொண்டாடியது. இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க தனிக்குடித்தனம் வைத்தனர். அந்த வீடு தேவ தச்சனால் கட்டப்பட்டதை போன்று 7 அடுக்கு மாடியிலே 4ஆம் அடுக்கிலே இல்லறம் நடத்துவதற்கான எல்லா வகை பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தது. எந்த குறையுமற்ற அவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அதே நகரத்தில் சித்திராபதி என்ற கணிகைக்கு மாதவி என்ற ஒரு மகள் ஆடல் பாடல் இசையில் தேர்ச்சி பெற்றவளாய் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் தாய் சித்திராவதி தன் மகள் மாதவியின் நாட்டியத்தை சோழ நாட்டு மன்னன் முன்னிலையில் அரங்கேற்ற நினைத்தார். அரங்கேற்ற மண்டபத்தில் அரசன் முதல் மற்ற தேசத்து மன்னர்களும் பெரும் வணிகர்களும் முத்தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நாட்டிய முடிவில் கலைமகளான மாதவிக்கு சோழ மன்னன் 1008 கழஞ்சி பொன்னையும் பச்சை நிற மாலையும் தலைக்கோழி என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவித்தான். மன்னன் கொடுத்த மாலையை மாதவி தன் தோழியான கூனியிடம் கொடுக்கிறாள். இதை 1008 கழஞ்சி பொன் கொடுத்து இந்த மாலையை வாங்குபவன் எவனோ அவனுக்கு மாதவி என்றும் காதலியாக இருப்பாள் என்று கூறி தெருவிலே அலைகிறாள். வீதியிலே வந்த கோவலன் 1008 பொன்னை கொடுத்து மாலையை வாங்கி கொண்டு மாதவியிடம் சென்று அவள் மயக்கத்தில் தன்னையும் மறந்து தன் மனைவி கண்ணகியையும் மறந்து காலமெல்லாம் காமத்தில் கிடக்க அவனை விதி தள்ளியது. பூம்புகாரில் தொன்று தொட்டு வழக்கப்படி நடைபெறும் 28 நாட்களில் இந்திர விழா சித்திரை திங்களில் இந்திரனின் தலைமையில் நடைபெறுமாம். நாடு முழுவதும் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்திர விழா நடத்தப்பட்டது. யானைகள் மீது முரசுகளை ஏற்றி ஒலியை எழுப்புவார்கள்.
இந்திரன் கோட்டத்தில் மங்கள் கொடியினை வானலாவ பறக்க விடுவார்கள். அரசன் முதல் அத்தனை பேரும் வந்து தேவர்களின் தலைவனான இந்திரனின் திருவுருவத்திற்கு திருமஞ்சன நீராட்டுவார்கள். பல வகை கோயில்களிலும் வழிபாடு நடக்கும். மக்கள் கூட்டம் கூட்டமாக கடற்கரையில் நீராடிக் கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில் கோவலனும் மாதவியும் அங்கே வந்து யாழ் மீட்டுகிறார்கள். அப்பொழுது கோவலன் மாதவியை சந்தோஷப்படுத்த காணல் வரி பாடல் பாடத் தொடங்கினான். காவிரியையும் காதலையும் மையமாக வைத்து பாடிய போது இருவருக்குள்ளும் பிரிவு ஏற்பட்டதால் கோவலன் மாதவியை விட்டுவிட்டு தன் மனைவி கண்ணகியின் வீட்டை நோக்கி நடக்கின்றான். கோவலன் இச்செயலைக் கண்டு மனவர்த்தமும் அதிர்ச்சியும் அடைந்த மாதவி தோழியுடன் தன் இல்லத்திற்கு செல்கின்றான். கோவலன் கண்ணகியின் இல்லத்திற்கும் செல்லும் முன்னரே ஒரு தீய கனவு கண்டு அதை தன் தோழி தேவந்தியிடம் சொல்லியதோடு, மேலும் நான் கண்ட கனவு விடியற்காலை கனவு என்பதால் அது பலிக்கும் என என் மனம் அச்சப்படுகிறது என்றார். அந்த நேரத்தில் கோவலன் வரவே கண்ணகியின் நெஞ்சம் மழிகிறது. கட்டிக்காத்த செல்வங்களையெல்லாம் மாதவியிடம் இழந்ததால் துயரப்படுகிறான் கோவலன். பொறுமையின் சிகரமான கண்ணகி அவனை தேற்றி, என் காலில் ஒரு சிலம்பை தருகிறேன், அதை வைத்து வாணிபம் செய்தால் நாம் இழந்த வாழ்க்கையை மீண்டும் அடையலாம் என்கின்றான். கோவலனோ இனி இவ்வூரில் இருத்தல் கூடாது. ஒருவன் செல்வத்தை இழந்த பிறகு வாழ்ந்த ஊரில் இருப்பது சிறப்புடையது ஆகாது என்று எண்ணியபடி இரவோடு இரவாக கால்நடையாக செல்கின்றனர். இடையிலே கவுந்தியடிகள் என்ற பெண் சமணத்துறவியுடன் பல துன்பங்களை கடந்து பல ஊர்களை கடந்து ஆறு சூழ்ந்த திருவரங்கத்தை அடைகின்றனர். அடுத்து சோழ மன்னர்களுக்கு தலைநகரான உறையூர் சென்று பிறகு தென் திசையை நோக்கி பயணம் செய்து மதுரையை அடைகின்றனர். பயணத்தின் போது கண்ணகிக்கு அலுப்பு தட்டாமல் இருக்க கவுந்தியடிகள் பல கதைகளையும் கேட்டவர்களிடமெல்லாம் அவள் இளவரசியைப் போல வாழ்ந்த வரலாற்றையும் கற்பிலைகளுக்கு இணை இவளே என்று போற்றியும் வந்தார். காடு மலை கல்லிலும் முள்ளிலும் மேடு பள்ளங்களிலும் கண்ணகி நடந்து வந்த பாதைகள் கூட இறக்கப்பட்டு அந்த கற்புக்கரசிக்கு அதிக வேதனை கொடுக்கலாகாது என்று எண்ணி தங்களை ஒருவாறு மென்மைப்படுத்தி கொண்டதென்றே சொல்ல வேண்டும். மதுரை சென்றதும் கண்ணகி கொடுத்த சிலம்பை விற்கச் செல்கின்றான் கோவலன். வீதி வழியே சென்ற கோவலனை சதிகாரன் ஒருவன் சந்திக்கின்றான். என்ன விஷயம் என்று விசாரித்த போது, இச்சிலம்பை விற்று நான் வியாபாரம் செய்ய வந்திருக்கின்றேன் என்கின்றான். சிலம்பை பார்த்த அந்த வஞ்சகன் அரண்மனையில் இதற்கு முன் தான் அபகரித்த சிலம்பை போலல்லவா இருக்கிறது என நினைத்து, இதை விலை கொடுத்து வாங்க அரசனுக்கு மட்டுமே தகுதி இருக்கிறது, ஆகையால் நீ என் வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்திரு, நான் போனதும் வந்துவிடுகிறேன் என்று சென்றவன் மன்னனை பார்க்கின்றான். அந்த வேளையில் மன்னனோ தன் மனைவி கோப்பெருந்தேவியின் இருப்பிடம் நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். இடைமறித்த அந்த மகா பாவி ஒரே மூச்சில், மன்னா, அன்று தங்களின் தேவியார் சிலம்பை திருடிய கள்வன் அகப்பட்டு கொண்டான், அவனை என்ன செய்ய என்று கேட்டபோது, அரசன் தன் சுகபோக ஆசையால் அவசரத்தால் ஆராய்ந்து சொல்ல நேரமின்றி அந்த படபடப்புக்கிடையே அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்று கட்டளையிட சிப்பாய்கள் கோவலனை கொலைகளத்திற்கு இழுத்துச் சென்று இரு துண்டுகளாக வெட்டி கொல்லப்படுகின்றான். செய்தியை கேட்ட கண்ணகி அழுது துடித்தபடி விரிந்து கிடந்த கூந்தலோடு வெட்டப்பட்டு கிடந்த தன் கணவனை எடுத்து வைத்துக்கொண்டு கதறுகிறாள். கண்ணீர் பெருகெடுத்து ஓடுகிறது. கண்ணகியின் கருநீல மேகங்களைப் போல் இருந்த கூந்தல் அந்த நேரம் கருநாகங்களைப் போல மாறிய காட்சியோ பழிக்கு பழிவாங்க படபடுத்துதென்றே சொல்லலாம். மறுகணம் அரச சபையை நோக்கி ஓடுகிறாள். ஆரியப்படை கடந்த வாண்டிய நெடுஞ்செழியனும் மனைவி கோப்பெருந்தேவியும் அரசவையில் வீற்றிருக்க கண்ணகியின் கோலத்தை பார்த்ததும் அரச சபையே கதிகலங்குகிறது. இதுவரை அவளிடம் அடைக்கலம் போலிருந்த அன்பு, கருணை, பொறுமை எல்லாம் கொஞ்ச நேரம் பிரிந்து சற்று தள்ளி நிற்கிறது. நடந்ததை கேட்ட மன்னனின் முன்னால் சிலம்பு உடைக்கப்படவே அதிலிருந்து மாணிக்கங்கள் மண்டபமெங்கும் தெரித்திட அவைகள் மின்னுகின்றன. மன்னனோ நானே கள்வன் என சாய்ந்து மடிகிறான். குற்றமற்ற கோப்பெருந்தேவியும் மன்னனின் மீது விழுந்தே மடிகிறாள். மேலும் கண்ணகி மதுரையை பார்த்து, நல்லவைகள் இருக்கட்டும், தீயவைகள் எல்லாம் தீயில் எரியட்டும் என்று கர்ஜனையோடு தன் மார்பகத்தில் ஒன்றை திருகி எரிகிறாள். அவளின் செயலையும் தாக்கத்தையும் கண்ட காற்றும் அக்னியும் நெடுங்காலம் காத்திருந்தது போல இதுதான் சரியான தருணம் என்று மதுரை எரிக்கப்படுகிறது. முன்வினை என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, மண்ணுக்கும் இருக்கிறது என்பதை
மதுரை எறிவதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். கணவனை கண்கண்ட தெய்வமென மதித்த கண்ணகியின் நெஞ்சம் கொதிக்கிறது. அதை அடக்க முடியாமல் அழுகிறாள். மேலும் சோகம், துன்பம், துயரம், துக்கம், தவிப்பு அனைத்தும் அவளுக்குள் புகுந்து கொண்டு வேதனையை வேகப்படுத்துகிறது. அந்த வேளையில் மதுராபுரி தெய்வம் தோன்றி, கண்ணகி, நீ அழாதே. உன் கணவன் முன் செய்த தீவினையால் இது நடந்தது. இன்றிலிருந்து 14வது நாளில் மீண்டும் அவன் உயிரோடு வந்து உன்னை அழைத்து செல்வான் என்றதும் அதை கண்ணீரோடு கேட்டவள் கால்கள் போன போக்கிலே நடக்கிறாள். அவளது மாளிகை வாழ்க்கையின் மகிழ்ச்சியெல்லாம் மாண்டு போனதே. அள்ளி அள்ளி கொடுத்த மரபில் வந்த மகள் இன்று அனாதையாக்கப்பட்டாளே. அறத்தை நிலைநாட்டியவளின் இல்லறத்தை அழித்த விதியே, ஊழ்வினையே, உனக்கும் ஒரு விதி வந்து நீயும் சாக மாட்டாயா? அண்டத்தில் இருக்கும் அழுக்கையெல்லாம் பின்னடைவாக்கிவிட்டு தீக்குண்டத்தில் இருந்து வெளிப்பட்டதை போன்ற கண்ணகி அன்று அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் கடந்து ஓர் உயர்ந்திருக்கும் மலை மீதிருந்த வேங்கை மரத்தின் நிழலில் அமர்ந்து தியானிக்கிறாள். சோழ நாட்டில் பிறந்து பாண்டியன் வாழும் நாட்டில் வாழ வந்த சேர நாட்டில் சிலையானவள் தான் நம் கண்ணகி தெய்வம். வேண்மான் சேரனிடம் கண்ணகிக்கு சிலை வைக்க வேண்டுமென சொல்ல பல மன்னர்களை வென்று இமயத்தில் இருந்து கல் கொண்டு வரப்பட்டது என்றால், இதை பெரும் விழாவாக கொண்டாட மூவேந்தர்களும் அனைத்து சிற்றரசர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றால், குன்றக்குறவர்களும் குடிமக்களும் கொற்றவர்களும் அந்த பெண்ணரசியை குலதெய்வமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்றால், தமிழக வரலாற்றை யார் எழுதினாலும் கண்ணகியை தொடாமல் படைக்க முடியாது என்றால், இலங்கையை ஆண்ட மன்னனும் அதன் சரித்திரத்தை சொல்லும் மகா வம்சமும் தீப வம்சமும் கண்ணகியின் பெருமையையும் கோயில்களும் கட்டி வணங்கியிருக்கிறார்கள் என்றால், பாரத தேசத்தில் பத்தினி கடவுள் யாரென்றால் உரத்த குரலில் ஒலிக்கும் பெயர் கண்ணகி, கண்ணகி, கண்ணகி. ஒட்டுமொத்த பெண்களின் சக்தியும் வீரியமும் பதிபக்தியும் கொண்ட உத்தமி உலகத்தில் யாரெனில் முதலிடத்தில் இருப்பது கண்ணகி என்றே உச்சரிக்கப்படுகிறது என்றால், கண்ணகி, கண்ணகி, கண்ணகி. இதனால்தான் கண்ணகி அம்மனை கொண்டாடும் வகையில் சித்திரை முழுநிலவு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கண்ணகியை வணங்குவோம், காலமெல்லாம் அவளை நினைத்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக திடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.